இனியா ராஜகுமாரன் ஒரு திரைப்பட இயக்குனரும் நடிகருமான ராஜகுமாரன் மற்றும் நடிகை தேவயானியினுடைய மகள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சரிகமபா நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்துட்டுருக்காங்க. அங்கே அவங்க முதன்முதலாக பாடினது மறைந்த பாடகி பவதாரணி பாடிய மயில் போல பாடலை பாடி அனைவரையுமே கவர்ந்தாங்க. இனியா இயக்குனர் ராஜகுமாரன் மற்றும் தேவயானிக்கு மூத்த மகள். இப்போது அவங்க அடுத்ததாக ஃபைனல் நோக்கி போயிட்டுருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா டெடிகேஷன் ரவுண்டில் தன்னுடைய அப்பா அம்மாவிற்காக பாடலை பாடினாங்க. இவங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பாடகி ஆகணுன்ற ஆசை கனவுகளோடு வந்தாங்க அப்படின்னும், ஒரு பெரிய பிரபலத்தினுடைய மகள் அப்படின்ற எந்த விதமான ஒரு தலைக்கணமும் இல்லாமல் சாதாரணமாக எப்படி கண்டஸ்டண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்களோ அதே போல் தான் தேவயானி அவர்களினுடைய மகளையுமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த சூழலில் அடுத்து அவங்க ஃபைனல் நோக்கி போவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா டவுன் பஸ் அப்படின்ற ஒரு தீமை எடுத்துகிட்டு கடந்த வாரம் சரிகமபா நிகழ்ச்சியில் பாடல்களை கண்டஸ்டன்ட் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் பவித்ரா, செந்தமிழன் அப்படின்னு எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன பாடல்கள் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணி பாடிட்டாங்க. அதில் அவங்க ஃபைனல் ரவுண்டுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸையும் வாங்கிட்டாங்க. ஆனால் இனியா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கருப்பு நிலா அப்படின்ற பாடலை அவங்க பாடியிருக்காங்க. ஆனால் அந்த பாடல் பாடியும் நல்லா தான் பாடியிருக்காங்க, சில பிழைகள் இருக்குது அப்படின்னு எஸ்பி சரண் அவர்கள் அங்கேயே சொல்லியிருக்கிறாரு. அதனால் இப்போ அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையா அப்படின்ற கேள்வி வந்திருக்கு. ஏன்னா ஒரு சிலருக்கு அவங்களுடைய பாயிண்ட்ஸை சொல்லாமல் நிறுத்தி வச்சு அதற்கப்புறம் எலிமினேட் கூட பண்ணுவாங்க. அந்த மாதிரியாக இனியா அவர்கள் போயிடுவாங்களா அப்படின்னு எல்லோருமே ரொம்ப பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இனியா அவர்களுக்கு எதற்காக ஸ்கோர் கொடுக்காமல் வச்சாங்க, கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனால அவங்களுடைய ஸ்கோரை ஏன் நிறுத்தி வச்சுருக்காங்க, அப்படி ஏதாவது பார்த்திங்கன்னா அவங்கள ஏன் டைரெக்டாக ஃபைனலுக்கு அனுப்பலை அப்படின்னு இப்போ எல்லாருமே கேள்விகளை கேட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.